வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் வெந்தயத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வெந்தயம் ஒரு குளிர்ச்சியான பொருள். எனவே நமக்கு இருக்கக்கூடிய உடல் சூட்டை எல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்வதற்கு, அந்த உடல் சூட்டை தனிச்சு உடலை குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சித்த ஆயுர்வேத வைத்திய முறைகளில் வெந்தயம் சீதபேதி, மூல நோய் இது எல்லாத்தையுமே குணப்படுத்துவதற்கும், முடி உதிர்தல், தோல் நோய், வாயு தொல்லை எல்லாம் போக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணெயாக, கரைப்பானாக, லேகியமாக, பொடியாக வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. யுனானி மருத்துவ முறையில் சளியை நீக்கிறதுக்கும் மூல நோயை தீர்க்கிறதுக்கும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது மட்டும் கிடையாது மக்களே, எக்கச்சக்கமான மருத்துவ நன்மைகள் வெந்தயத்தில் இருக்கு. வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு குணப்படுத்தப்படுவதற்கும் வராமல் தடுப்பதற்கும் வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். மாதவிடாய் காலங்களில் சில பெண்கள் அதிக உஷ்ணமாக அவங்களை உணரக்கூடும். கடுமையான வயிற்று வலியும் ஏற்படும். இது போன்ற நேரங்களில் வெந்தயத்தை சாப்பிட்டு வருவது சற்று வெப்பத்தை தணிக்கிறதோட வலியையும் குறைக்கும். மாதவிடாய் சுழற்சி நிற்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது 40 வயதில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் உடல்நிலை மோசமாக இருக்கும். அவர்களுக்கெல்லாம் அதிக உடல் வெப்பம் இருக்கிறது போன்ற உணர்வு இருக்கும். ஸோ அப்போது முளை கட்டிய வெந்தயத்தை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு சூடு தணிவதோட அந்த பிரச்சனையும் தீர்ந்துவிடும். எனவே மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைக்கு வறுத்த வெந்தயத்தோட நீங்க சர்க்கரை அல்லது வெல்லம் சேர்த்து சாப்பிட்டாலும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஜீரண கோளாறால அவதிப்படுபவர்கள் வெந்தயத்தை சாப்பிடலாம். வெறும் வெந்தயத்தையோ அல்லது முளை கட்டிய வெந்தயத்தையோ சாப்பிட்டா செரிமான பிரச்சனை நீங்குவதோட வாயு தொல்லை இருந்தாலும் உங்களுக்கு நீங்கிவிடும். மற்ற செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை குணப்படுத்தி கொண்டு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை தங்களுடைய உணவுகளை நீங்க சேர்த்துக்கலாம். தலைமுடி வளர்ச்சி பெறுவதற்கான பங்கு வெந்தயத்துக்கு இருக்கு. தலைமுடி வளர்ச்சியில வெந்தயத்தினுடைய பங்கு மிக முக்கியமானதாகவும் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பசை தான் உங்களுடைய முடி வளர்ச்சிக்கு உதவுவதால தலைக்கு தேய்க்கக்கூடிய அந்த எண்ணெய் தயாரிக்கிறதெல்லாம் வெந்தயத்தினுடைய மூலக்கூறை பயன்படுத்துறாங்க. மேலும் இது முடி உதுதலையும் தடுக்கிறது. வாசனை திரவியங்கள் தயாரிப்பிலும் வெந்தயம் பயன்படுத்தப்படுகிறது. வெந்தய எண்ணெயிலிருந்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கப்படுது. இது அதிக மனத்தையும் கிருமிகளை அழிக்கக்கூடிய இயல்புடனும் இருக்கிறதால வாசனை திரவியங்களினுடைய தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்குது. நாம யூஸ் பண்ணக்கூடிய மற்ற சென்டெல்லாம் நமக்கு வாசனை திரவியம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த வெந்தயம் இருக்கக்கூடிய அந்த ஃப்ராக்ரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வாசனையும் கிடைக்கும். அதே போல கிருமிகளையும் அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது அந்த வெந்தயத்தை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வாசனை திரவியங்கள். சிறுநீர் பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதை நீங்க குணப்படுத்திக் கொள்வதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிறுநீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் வெந்தயத்தை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம். இது உடலை குளிர்விப்பதுடன் உடல் வறட்சியை நீக்கி எப்போதும் உங்களுடைய உடலை நீரேற்றமாகவும் குளிர்ச்சியாகவும் வைத்திருக்கும். சிறுநீரை இதன் மூலமாக பெருக்கி தரும். இதனால சிறுநீரக நோய்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கப்படுகிறது, குணமும் படுத்தப்படுகிறது. சீதபேதி உங்களுக்கு சரியாகிறதுக்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் வெப்பம் காரணமாக சீதபேதி ஏற்பட்டு அவஸ்தைப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கு. இது உடல் சூட்டை தணிக்கிறதால மிகச்சிறந்த சீதபேதி நிவாரணியாக விளங்குது. வெந்தயத்தை நீங்க அப்படியோ அல்லது வறுத்து நீர் மற்றும் தேன் கலந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். வெந்தயத்தை வறுத்து வெல்லம் சேர்த்து இரண்டையும் நல்லா இடிச்சு சாப்பிட்டாலும் சீதபேதி உங்களுக்கு குணமாகும். ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா வெந்தயத்தை நீங்க மோர்ல ஊற வச்சு குடிக்கலாம். மோர்ல ஊற வைத்த வெந்தயம் உங்களுக்கு இந்த பிரச்சனை மட்டும் இல்லாம வாயு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே உங்களுக்கு சேர்த்து குணப்படுத்திடும். பேன் மற்றும் பொடுகு தொல்லை இருக்கிறவங்க வெந்தயத்தை பயன்படுத்தும் போது கியூர் ஆயிடலாம் அந்த ப்ராப்ளத்துல இருந்து. தேங்காய் எண்ணெயில வெந்தயம் மற்றும் கற்பூரத்தை போட்டு நீண்ட நேரம் நீங்க ஊற வைக்கணும். இதை நீங்க குளிக்கும் பொழுது தலையில நல்லா தேய்ச்சி அலசும் போது பேன் பொடுகு உங்களுக்கு நீங்கும். இதுல வேணும்னா நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக பாலை கூட பயன்படுத்தலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு மிக சரியான அளவில் இருக்கிறதுக்கும், அதாவது சுகர் உங்களுக்கு பிளட்ல கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கெல்லாம் வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். வெந்தயம் சீரற்ற உணவு பழக்கம் காரணமாக ரத்தத்தில் அதிகரித்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி சர்க்கரை நோய் ஏற்படுவதை முன்னாடியே தடுக்குது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத முன்னாடியே தடுக்குது. எனவே பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவங்களும், அந்த ப்ராப்ளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வேண்டும் என்று நினைக்கிறவங்களும் தங்களுடைய சிகிச்சையோட நீங்க வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். இது உங்களுடைய சுகரை கண்ட்ரோல் பண்ணி அந்த ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கும். மலச்சிக்கல் தீர்க்கப்படுவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். தொடர்ந்து வெந்தயம் சாப்பிடும் போது மலச்சிக்கல் உங்களுக்கு நீங்கும். இப்போ நீங்க சாப்பிடக்கூடிய உணவை நல்லா செரிச்சு வயிறை சுத்தமாக வைத்துக் கொள்ளக்கூடிய தன்மை எல்லாம் வெந்தயத்துக்கு இருக்கு. அதனால நீங்க அதை எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான மலச்சிக்கல், சீரற்ற குடல் இயக்கம் போன்ற எல்லா பிரச்சனைகளுமே உங்களுக்கு சரியாகிடும். வயிறு மற்றும் தொண்டை புண் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க வெந்தயத்தை பயன்படுத்தலாம். வயிறு மற்றும் தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய புண்களை வெந்தயம் குணமாக்குது. மேலும் இது என்ன பண்ணும்,
வெந்தயம் அப்படின்னா நம்மளுடைய உடலுக்கு இயல்பாகவே குளிர்ச்சி அடிக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இதனாலே நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய அந்த கொப்புளங்கள் எல்லாத்தையுமே வெந்தயம் வந்து குணப்படுத்தும். இது தவிர இருமல் மற்றும் தொண்டை கரகரப்பு உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே வெந்தயம் சரி பண்ணிடும். சரும பளபளப்பு மற்றும் எப்போதுமே சருமம் தூய்மையாக இருக்கிறதுக்கெல்லாம் வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து பளபளப்பான சருமத்திற்கு உதவிகரமாக இருக்கு. வெந்தயத்தை நீங்க அரைத்து முகத்தில் தடவி சிறிது நேரம் கழித்து கழுவினீங்க அப்படின்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த வறட்சி தன்மை நீங்கி முகம் வந்து பொலிவு பெறும். மேலும் இரவில் தூங்குவதற்கு முன்பு வெந்தயத்தை பொடியாக்கி உங்களுடைய முகத்துல நீங்க தடவிட்டு அதுக்கப்புறம் வந்து கழுவி விட்டு தூய்மையான துணியில துடைச்சிங்கன்னா முகம் பளிச்சுன்னு இருக்கும். கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள் உங்களுடைய முகத்துல இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சரும பராமரிப்பை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். வெந்தயத்தில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் முகத்தில் தோன்றும் கரும்புள்ளிகளையும் பிளாக் பிம்பிள்ஸையும் அப்புறம் கண்ணில் ஏற்படக்கூடிய கருவளையத்தையும் அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாமே நீக்கும். வெந்தயத்தை நீங்க அரைத்து முகத்தில் தடவி விட்டுட்டு உலர்ந்ததுக்கு அப்புறம் கழுவும் போது அது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள், பாக்டீரியா, அழுக்குகள் இந்த மாதிரி டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடும். வெளியேற்றுறதால கண் கருவளையம் மற்றும் கரும்புள்ளிகள்லாம் உங்களுக்கு இருக்காது. சரும பராமரிப்பை நீங்க மேம்படுத்திக்கலாம். உதடு வெடிப்பு இல்லாமல் நீங்க இருக்கிறதுக்கு அந்த உதடு வெடிப்பெல்லாம் குணப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் வெந்தயத்தை பயன்படுத்தலாம். பெண்களுக்கு சாதாரணமாக உடல் வெப்பநிலை காரணமாக உதடுகள் வெடிக்கும். அவர்கள் வந்து தொடர்ந்து குளிர்ந்த நீரில் வெந்தயத்தை ஊற வைத்து அதை காலை வெறும் வயிற்றிலும் இரவு தூங்குவதற்கு முன்பாகவும் குடித்து வந்தாங்க அப்படின்னா 2-3 நாட்கள்ல படிப்படியாக உதடு வெடிப்பு மறைந்து அவங்களுக்கு சரியாகிறது அவங்களாலே உணர முடியும். ஸோ இந்த மாதிரி உதடு வெடிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் இதை வந்து சரி பண்ணலாம். ஆண்களும் வந்து உதடு வெடிப்பு பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி முறைகளை வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது கியூர் பண்ணிக்கலாம். தோல் நோய்கள் உங்களுக்கு வந்து குணமாகிறதுக்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். சொறி, சிரங்கு உள்ளிட்ட தோல் நோய்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த நிவாரணியாக இருக்கு. வெந்தயத்தை ஊற வைத்து அரைத்து அதை தினசரி தோல் பாதிப்பு இருக்கக்கூடிய இடத்துல தடவி வந்தோம் அப்படின்னா தோல் நோய்கள் முற்றிலுமாக நீங்குவதோட தோலில் ஏற்படக்கூடிய அரிப்புகளும் தடிப்புகளும் கூட வந்து பார்த்தீங்கன்னா மறைந்துவிடும். எனவே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் வெந்தயத்தை வந்து பயன்படுத்தும் போது அதுல இருந்து கியூர் ஆயிடலாம். குறிப்பாக முகப்பொரு இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது அந்த பிரச்சனையை வந்து கியூர் ஆயிடலாம். அப்போ அந்த ப்ராப்ளத்திலிருந்து கியூர் ஆகணும் அப்படின்னா வெந்தயத்தை நீங்க ஊற வச்சு அரைச்சு அதை வந்து தினசரி அந்த முகப்பொரு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க தடவி வந்தீங்க அப்படின்னா மற்ற தோல் நோய்களோட சேர்த்து முகப்பொருவும் உங்களுக்கு நீங்கும். அதை நீங்க தடவிட்டு ஒரு அரை மணி நேரம் உங்களுடைய முகத்தை வந்து உலர வைத்துட்டு கழுவினீங்க அப்படின்னா முகப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நீங்கி விடுவதை நீங்களே உங்களால் பார்க்க முடியும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்களா வெந்தயத்தை எடுத்துக்கலாம். உடல் எடை குறைய வேண்டும் அப்படின்னா நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய பிரதான முதல் உணவு வெந்தயம். வெந்தயத்தை தினசரி தண்ணீர்ல நீங்க ஊற வச்சு 2 டம்ளர்கள் குடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணீரை குடிக்கும் போது உடல் எடை உங்களுக்கு படிப்படியாக குறைவதை நீங்க உணரலாம். இல்லைனா உங்களுடைய உணவுகளில் வெந்தயத்தை நீங்க சேர்த்து சாப்பிடலாம். இதுவும் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதே போல உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் தான் நம்ம குறைக்கிறோம் அப்படின்றதுக்காக வெந்தயத்தை நீங்க அதிகமாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது. அது மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு சைடு எஃபெக்டை ஏற்படுத்தலாம். அதனால நீங்க குறைவான அளவுக்கோ அல்லது போதுமான அளவுக்கு எடுத்துக்கொள்வதே உங்களுக்கு நல்லது. அதுதான் உங்களுடைய உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கும். சுவாச கோளாறு பிரச்சனை இருக்கிறவங்க அதை சரி பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். சளி, காய்ச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளின் காரணமாக சுவாச கோளாறு ஏற்பட்டு அவதிப்படுபவர்கள்லாம் வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு தினசரி குடிக்கலாம். வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடி சுவாச பிரச்சனைகள் இருந்து விடுதலை பெற்று தரும். அப்போ உங்களுடைய அந்த சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க குணப்படுத்திக்கிறதுக்கு வெந்தயத்தை வந்து நீங்க எடுத்துக்கலாம். உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கும் நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது. வெந்தயத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் ஃபைபர் உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கக்கூடியது. இது சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் இருக்கக்கூடிய மோசமான பொருட்களை சிதைத்து வெளியேற்றுவதால உணவு செரிமானத்தை ஊக்குவிக்கிறதுல வெந்தயம் முக்கிய பங்காற்றுது. தேவையில்லாத கழிவுகள் உடலை விட்டு நீங்கிவிடும் நீங்க வெந்தயத்தை வந்து எடுத்துக்கொள்ளும் போது. கொழுப்பு குறைவதற்கு வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கலாம். உடலில் அதிக கொலஸ்ட்ரால் அந்த கொழுப்பு சேர்ந்து அவதிப்படுபவர்கள்லாம் வெந்தயத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். இது கொழுப்புகளை சிதைத்து வெளியேற்றிவிடும். சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த வெந்தயத்தை வச்சு நம்ம கொழுப்புகளை குறைச்சிக்கலாம். பசியின்மை அகண்டு போவதற்கு நீங்க வெந்தயத்தை எடுத்துக்கலாம். சிலருக்கெல்லாம் வந்து பசிக்கவே பசிக்காது, எப்போதுமே நன்றாக சாப்பிட்ட உணர்வு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே இருப்பாங்க. அதாவது இதுக்கு காரணம் தெரியாமலே சாப்பிட்றத பல பேர் தவிர்த்துருவாங்க. உண்மையில நீங்க சாப்பிட்டது முழுவதுமாக செரிக்காம அந்த தாமதமாவதால தான் உங்களுக்கு பசியின்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனையே ஏற்படுது. வெந்தயத்தை நீங்க எடுத்துக்கொள்ளும் போது எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த வெந்தயத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் உங்களுடைய அந்த உணவை உடைத்து செரிக்க வைக்கக்கூடிய இயல்பு கொண்டு இருக்கிறதால வயிற்றில் உணவு தங்காது. இதனால பசி நேரத்துக்கு உங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்கும். பசியின்மையால் அவதிப்படுபவர்களுக்கெல்லாம் வெந்தயம் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறதால அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க அதை கியூர் பண்ணிக்கிறதுக்கு வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம். எலும்புக்கு பலம் சேர்க்கும் வெந்தயம். உடலில் எலும்புகளினுடைய உறுதித்தன்மை, நச்சுப்புற
பொருட்களால் பாதிக்கப்படக்கூடும். ஸோ இப்போ எடுத்துக்காட்டாக உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா அலுமினியம் இருக்குங்க இல்லையா, இந்த அலுமினியம் நம்மளுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கும். இப்போ நீங்கள் வெந்தயத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெந்தயத்தில் இருக்கக்கூடிய நச்சு நீக்கக்கூடிய தன்மை அலுமினியம் போன்ற மற்ற எலும்பை பாதிக்கக்கூடிய பொருட்களையுமே சேர்த்து சிதைத்து வெளியேற்றிடும். அதனால் உடலுக்கு வலு சேர்க்கும். இதனால் எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நலமோடு வாழலாம். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்பு உருக்கி போன்ற எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் எலும்புகள் பலம் பெறும். ஆரோக்கியமான இதயத்தை பெறுவதற்கு வெந்தயத்தை எடுத்துக்கலாம். இதய நோய் ஏற்படாமல் இருக்க விரும்புபவர்கள் வெந்தயத்தை தவிர்க்கவே கூடாது. வெந்தய விதையோ அல்லது வெந்தய கீரையோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளும் போது பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை உங்களால் சீராக வைத்துக் கொள்ள முடியும். இதனால் உங்களுடைய இதயம் சீராக இயங்கும். மாரடைப்பு, அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள்லாம் மாரடைப்பு, அதே போல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். பெருங்குடல் புற்றுநோய் அகன்று போவதற்கு வெந்தயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிடும்போது குடலில் சேரக்கூடிய கொழுப்புகள் மற்றும் தேவையற்ற ஸ்டார்ச் உள்ளிட்ட கொழுப்புகளால் பெருங்குடலில் புற்றுநோய் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. வெந்தயத்தை தினசரி நீங்கள் உட்கொள்ளும் போது தேவையற்ற கொழுப்புகள் அகற்றப்பட்டு பெருங்குடல் சீராக இயங்கும். புற்றுநோய் ஏற்படுவதையும் இதன் மூலமாக நீங்கள் தடுத்துக் கொள்ளலாம். எனவே இது போல நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழணும் அப்படின்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழலாம். பல பிரச்சனைகளை குணப்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.